பிரேஸ் லார்ட். இன்னைக்கு ஏசப்பா உங்களுக்காக சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னா, திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். ஆமீன். என்ன ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்கீங்களா? என்ன பண்ணுறதுனே தெரியல, ஒரே பயமாக இருக்குது, நான் திகைச்சு போய் நிற்கிறேன், மைண்டே வேலை செய்ய மாட்டேதுன்னு சொல்லி ஒரு திகைத்து போன நிலைமையில் இருக்கீங்களா? அப்படின்னா இந்த வார்த்தை உங்களுக்கு தான். ஆண்டவர் சொல்கிறாரு, என் மகனே நீ பயப்படாத, திகையாத, நான் இருக்க உனக்கு, நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன்னு சொல்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் உனக்கு உதவி செய்வேன். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திகைச்சு போய் நிற்கிறியா? நான் இருக்கேன் உனக்குன்னு சொல்லி உங்களை ஆறுதல் படுத்துகிறாரு, உங்களை பலப்படுத்துகிறாரு. இந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் சில பேர் என்ன தெரியுமா செய்வாங்க? செத்து போயிடலாம் போல் இருக்குதுன்னு சொல்லி யோசிச்சிட்டே இருப்பாங்க. அவங்க இருக்கிற நிலைமையும் அப்படிப்பட்டதாக தான் இருக்கும். ஆனால் அந்த மாதிரி நிலைமையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன், எந்த ஒரு விஷயத்துக்கும் மரணம் ஒரு முடிவாகவே இருக்காது. நீங்கள் உயிரோடு இருக்கும்போதே உங்களுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் மாற்றி உங்களை தைரியப்படுத்துகிறவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் தான் உங்ககிட்ட பேசுகிறாரு. எதை நினச்சும் பயப்படாத, திகைச்சு போய் நிற்காத. கர்த்தரிடத்துலேருந்து உங்களுக்கு உதவி வரும். உங்களுடைய பிரச்சனையை மாற்றி உங்களுக்கு சகாயம் பண்ணுவார். உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை தந்து உங்களை அழகாக கைட் பண்ணுவார். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஆமீன். உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் ஃபஸ்ட்டு அவர்கிட்ட சொல்லுங்கள். அவர் எல்லாத்தையுமே மாற்றிடுவார். உங்களை பலப்படுத்துவார், உங்களை தைரியப்படுத்துவார், உங்களை கரெக்டான பாதையில் நடத்துவார். விசுவாசிங்க. விசுவாசத்தோட வார்த்தையை இருக்கிடுங்க. ஆமீன். God bless you.